சட்டப்பேரவை தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்தவர்களிடம் முதலமைச்சர் நடத்தி வந்த நேர்காணல் இன்றுடன் நிறைவடைகிறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் மாவட்ட வாரியாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் நேர்காணல் நடத்தி வருகிறார். கடந்த 17ஆம் தேதி தொடங்கிய இந்த நேர்காணல்களில் புதுச்சேரி, காரைக்கால், மதுரை, நெல்லை, கரூர், நாமக்கல், ஈரோடு, கோவை, திருப்பூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, தருமபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களிடம் நேர்காணல் நடத்தியுள்ளார். இந்நிலையில் நேற்று கடலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகிகளிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேர்காணல் நடத்தினார். தொகுதி நிலவரம், வெற்றி வாய்ப்பு குறித்து அப்போது திமுக தலைவர் கேட்டறிந்தார். திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் டி.ஆர். பாலு, முதன்மை செயலாளர் கே.என். நேரு, அமைப்புச் செயலாளர் ஆர்.எஸ். பாரதி ஆகியோர் அப்போது உடன் இருந்தனர். இதனிடையே இன்று காலை திருச்சி, தஞ்சாவூர், பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேர்காணல் நடத்துகிறார். அதனைத் தொடர்ந்து மாலையில் புதுக்கோட்டை, கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேர்காணல் நடத்த உள்ளார். சட்டப்பேரவை தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்தவர்களிடம் முதலமைச்சர் நடத்தி வந்த நேர்காணல் இன்றுடன் நிறைவடைகிறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் மாவட்ட வாரியாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் நேர்காணல் நடத்தி வருகிறார். கடந்த 17ஆம் தேதி தொடங்கிய இந்த நேர்காணல்களில் புதுச்சேரி, காரைக்கால், மதுரை, நெல்லை, கரூர், நாமக்கல், ஈரோடு, கோவை, திருப்பூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, தருமபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களிடம் நேர்காணல் நடத்தியுள்ளார். இந்நிலையில் நேற்று கடலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகிகளிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேர்காணல் நடத்தினார். தொகுதி நிலவரம், வெற்றி வாய்ப்பு குறித்து அப்போது திமுக தலைவர் கேட்டறிந்தார். திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் டி.ஆர். பாலு, முதன்மை செயலாளர் கே.என். நேரு, அமைப்புச் செயலாளர் ஆர்.எஸ். பாரதி ஆகியோர் அப்போது உடன் இருந்தனர். இதனிடையே இன்று காலை திருச்சி, தஞ்சாவூர், பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேர்காணல் நடத்துகிறார். அதனைத் தொடர்ந்து மாலையில் புதுக்கோட்டை, கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேர்காணல் நடத்த உள்ளார்.